புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும் தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் சென்ட் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். ஜெர்மனி கோம்பரா ஞானம் வழங்கும் கோடைக்கால ஆடி மாத மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 3 முதல் 31 வரை 30, 50, 70 வீதம் வரையான விலை கழிவில் விதம் விதமான நாகரிக புடவை திணுசுகள் அனைத்திற்கும் கோபரா ஞானம் டாட்மொண்ட். பிரான்ஸ் வில்லியலுபெல் நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம். ஜூலை 16ஆம் தேதி கொடியேற்றம், ஜூலை 25ஆம் தேதி தேர் திருவிழா, 26ஆம் தேதி தீர்த்த திருவிழா, விசேட அபிஷேக ஆராதனைகள் பூசைகள் நடைபெறும். துர்க்கை அம்மன் ஆலய அடியார்கள் யாவரும் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு துர்க்கை அம்மன் அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோனின் புதிய முன்மொழிவுகளான கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளான சுகாதார சான்றிதழ், ஹெல்த் பாஸ், நோயாளர் பராமரிப்பாளர்களுக்கான கட்டாய தடுப்பூசி செலுத்துதல், கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்கள் 10 நாள்களுக்கு தனிமைப்படுத்தல் என்பன முக்கியத்துவம் பெற்றிருந்தன. குடியரசுத் தலைவரின் இந்த முன்மொழிவுகளை சிறிய மாற்றங்களுடன் பிரான்சின் அரசியலமைப்பு சபை ஏற்றுள்ளது. இனி இவை சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்படும். இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1,14,000 பேர் வரை நாட்டின் பல பகுதிகளில் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் நடாத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் சுகாதார சான்றிதழ், பாஸ் சானிட்டேர், ஹெல்த் பாஸ் சட்ட ரீதியாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. சுகாதார சான்றிதழ், ஹெல்த் பாஸ்களை கட்டுப்படுத்தாத நிறுவனங்களுக்கு 45,000 யூரோ அபராதம் விதிக்கப்படும் என்று பொருளாதார மற்றும் நிதியமைச்சர் ப்ரூனோ லு மேர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அரசியலமைப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் முன்மொழிவில் இந்த தொகை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. தற்பொழுது தண்ட தொகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார சான்றிதழ், பாஸ் சானிட்டேர் இல்லாதவர்கள் வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள், அருந்தகங்கள் என்பனவற்றுக்குள் அனுமதிக்கப்பட்டால் நிறுவனங்களுக்கு முதல் தடவை 1,500 முதல் 9,000 யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சான்றிதழ் இப்பொழுது கட்டாயமாக்கப்படுகிறது. இதனை எல்லோரும் வைத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார சான்றிதழ் இன்றி உணவகத்துக்கோ அருந்தகத்துக்கோ கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட போகிறது. அவ்வாறு செல்வதும் குற்றமாகும். ஆகஸ்ட் மாத இறுதியில் சுகாதார சான்றிதழ் நடைமுறைக்கு உத்தியோகபூர்வமாக கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடு கொரோனா வைரஸ் 4வது அலைக்குள் நுழைந்துள்ளது என்று பிரான்ஸ் அரசாங்க பேச்சாளர் கேப்ரியல் அத்தால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சில் தற்பொழுது கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்க பேச்சாளரின் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. தொற்று நோயின் இயக்கவியல் மிகவும் வலுவானது. முன்னைய எல்லாவற்றையும் விட தற்பொழுது நிலவும் தொற்று செங்குத்தான சாய்வு கொண்டது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது மிகவும் அழிவுகரமானதாக இருக்கக்கூடாது என்றும் கேப்ரியல் அத்தால் தெரிவித்துள்ளார். கொரோனா டெல்டா திரிபு வைரஸ் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவுக்கான மண்டல இயக்குநரான மருத்துவர் பூனம் கேத்ராபால் சிங் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். டெல்டா திரிபு வைரஸின் பரவல் மிக விரைவில் சர்வதேச அளவில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். அனைத்து வகையான கொரோனா வைரசுகளை விட இந்த டெல்டா திரிபு கொரோனா வகையானது மிக விரைவாக பரவி வருகிறது என்றும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரிட்டனுக்கு செல்லும் பயணிகளுக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக பிரெஞ்சு ஐரோப்பிய விவகார அமைச்சர் கிளிமோ போன்
சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தொற்றுக்கள் அதிகரித்த பொழுதிலும் பிரான்சின் நோய் தொற்றுக்கள் பிரிட்டனில் தினசரி பதிவாகும் தொற்றுக்களில் 1/3 பங்கிற்கும் குறைவாகவே உள்ளன. ஐக்கிய ராச்சியத்தின் முடிவுகள் முற்றிலும் அறிவியல் அடித்தளங்களை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சில் இருந்து பிரிட்டன் செல்பவர்கள் முழுமையான தடுப்பூசி செலுத்தியிருந்தாலும் அவர்கள் பயணத்திற்கு 72 மணித்தியாலங்களுக்கு முன்னரான PCR பரிசோதனை முடிவு, தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான அத்தாட்சி சான்றிதழ், பிரிட்டனில் 2ஆம் 8ஆம் நாள்களில் மேற்கொள்ள வேண்டிய PCR பரிசோதனை முன்பதிவு இவற்றை எடுத்துச் சென்றாலே பயணத்தை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு செல்கின்றவர்களுக்கு இப்படியான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அவர்கள் தடுப்பூசி முழுமையாக செலுத்திய சான்றிதழ் இருந்தால் மட்டும் போதுமானது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டன் சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவீட் கொரோனா வைரசுக்கான 2 கட்ட தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட நிலையிலேயே சமீபத்தில் அவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார். பிரிட்டன் சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவீட்டுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தற்பொழுது சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றார். ஏற்கனவே பலர் தாம் 2 கட்ட தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட நிலையில் தமக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தனர். அந்த விடயம் பெரிதாக நோக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது பிரிட்டன் நாட்டின் சுகாதார அமைச்சர் 2 கட்ட தடுப்பூசிகளை செலுத்தியிருந்த நிலையில் கொரோனா தாக்கம் ஏற்பட்டுவிட்டது என்பது ஊடகங்களில் மிக சிறப்பாக வெளிவந்திருக்கிறது. இதனை அடுத்து 2 கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் அப்பாவி மக்களையே பாடாய் படுத்துகிறது. இதேவேளை கொரோனா தொற்றுக்கு உள்ளான பிரிட்டன் சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவீட் பிரதமர் போரிஸ் ஜான்சனை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார். இதனால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வரும் 26ஆம் தேதி வரை தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறார். இங்கிலாந்தில் இதுவரை நிலவி வந்த கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் ஜூலை 19 திங்கட்கிழமை முதல் நீக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது யாவரும் கொரோனா கட்டுப்பாடுகள் இன்றி சுதந்திரமாக நடமாடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரிட்டனில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகின்றது. பிரிட்டனில் கொரோனா தொற்று நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் கொரோனா திரிபு வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது. இங்கிலாந்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை நீக்கியமைக்கு மருத்துவ நிபுணர்கள் தரப்பில் பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ஆனால் தடுப்பூசிகள் வந்ததன் பின்னர் கொரோனா பாதிப்பின் தீவிரம் குறைந்துள்ளதாக பிரிட்டன் அரசு தெரிவிக்கின்றது. இரவு நேர களியாட்ட மையங்கள், உள்ளரங்க நிகழ்ச்சிகள் ஆகியவை எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிதல், வீட்டில் இருந்து பணியாற்றுவது என்பனவற்றுக்கான சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் தாமதம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இங்கிலாந்தில் டெல்டா திரிபு வைரஸ் பரவல் காரணமாக தொற்று எண்ணிக்கை மிகவும் உயர்வடைந்து வருகின்றது. கடந்த சில தினங்களாக 50,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தினசரி கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. ஜூலை 19 திங்கட்கிழமை இங்கிலாந்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் அனைத்தும் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் 48,161 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் 25 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிரான்சில் கோவிட்-19 தடுப்பூசி நிலவரம் ஜூலை 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி பிரான்ஸ் நாட்டில் இதுவரை 3,75,23,594 பேர் முதல் கட்ட தடுப்பூசியையும் 3 கோடிக்கு மேற்பட்டவர்கள் முழுமையான தடுப்பூசியையும் பெற்றுள்ளனர். இனி பிரான்சில் கொரோனா தொற்று நிலவரம். பிரான்சில் ஜூலை 19ஆம் தேதி திங்கட்கிழமை கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரத்தை சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் 20 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது 7,041 தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் 360 புதிய தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஜூலை 19ஆம் தேதி திங்கட்கிழமை 4,151 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் 902 தொற்றாளர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர். 24 மணி நேரத்தில் 76 தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை 1,11,521 பேர் உயிரிழந்துள்ளனர். 58,82,766 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர்.
56,58,570 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண உணவு வகைகள் யாவும் சுவைக்க லண்டன் டூட்டிங்கில் ஜெஃப்னா ஹவுஸ். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன் சுவை ஊறும். 125 பவுண்ட்ஸுக்கு மேல் ஆர்டர் செய்வோருக்கு 3 மைல் சுற்றாடலுக்குள் விநியோகம் இலவசம். ஜெஃப்னா ஹவுஸ் 90 டூட்டிங் ஹை ஸ்ட்ரீட் டூட்டிங். மாணிக்க முத்துகளும் மாண்புற காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. கல்யாணம் மண்டபத்தில் என்று நினைச்சேன். இது மாளிகையடா. இதுதான் ஈசென்ட் ஹால். எல்இடி, டிஜே, மணவர all in all. பலகாரம், சாப்பாடு எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள பொம்புல வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்களை சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி.